ஹலோ गाइस என் பேர் லோக்கி வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த ஜீனியஸ் அசாசின் செகண்ட் லைஃப் பிகின்ஸ் அட் த அகாடமியோட எபிசோடு 5. எபிசோடு 4 மிஸ் பண்ணவங்க ஃபீல் பண்ண வேணாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த லைக் பட்டனை தட்டி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் என்னோட லட்சியத்துக்காக குடும்பம் கஷ்டப்படுறத நம்ம ஹீரோவால் கொஞ்சம் கூட ஏற்றுக்கவே முடியலை. சரி நாமளே வேலைக்கு போகலாமான்னு யோசிச்சா இந்த கேலா ஏரியாவில் சம்பளமும் ரொம்ப மோசம். ஆனால் கரெக்டாக இந்த நேரத்தில் கதையில் ஒரு மாஸ் ட்விஸ்ட்டு. காசு பிரச்சனை ஒரே செகண்டில் சால்வ் ஆயிடுச்சு. எப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம ஹெலன் ஒரு பெரிய தங்க காசு மூட்டையை நம்ம ஆளு மேலே தூக்கி போடுறான். நம்ம ஹீரோ குழப்பமாக பார்க்குறான். ஆனால் அவ சொல்கிறா, இது நீ கில் பண்ணிய அந்த பியூரிஃபிகேஷன் குரூப் லீடரோட தலைக்கு வச்சிருந்த ரிவார்டு பணம்னு. அசாசியனாக இருந்தால் சம்பாதிக்கலாம். கடைசியாக கிளம்புற நேரம் வருது. நம்ம ஹீரோவோட அம்மா நம்ம ஹீரோவை தனியாக கூட்டிகிட்டு போய் ஒரு கடைசி லெக்சர் கொடுக்குறாங்க. சிட்டியில் நீ ஒரு கேல்டான்னு தெரிஞ்சால் மட்டும் போதும், மக்கள் உன்னை குப்பை மாதிரி நடத்துவாங்கன்னு வான் பண்ணுறாங்க. நீ அதை பொறுத்துக்கணும். ஆனால் எப்போ உன்னை தாழ்வாக நினைக்கக்கூடாது. நீ மரியாதையோடு வாழணும். ஏன்னா நீ தான் என் பெருமைன்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ தன்னால் முடிஞ்சதை செய்கிறதா சத்தியம் பண்ணுறான். எலினா நம்ம ஹீரோ கிட்ட வந்து தைரியமாக இருக்க ட்ரை பண்ணுறான். நீ திரும்பி வரும்போது உனக்கு ரொம்ப பிடிச்ச மஷ்ரூம் சூப் செஞ்சு தரேன்னு சத்தியம் பண்ணுறான். நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டு அவ தலையில் தட்டி நான் ஆவலாக எதிர்பார்க்குறேன்னு சொல்கிறான். அதோட நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நடந்து போயிடுறான். நம்ம ஹீரோ கேபிட்டலை நோக்கி போகும்போது இந்த தடவை அவங்கள காப்பாற்றுற சத்தியத்தை கண்டிப்பாக காப்பாற்றுவேன்னு சத்தியம் பண்ணுறான். வேற ராயல் கேபிட்டலுக்கு வந்து இறங்கின நம்ம ஹீரோ அந்த பிரம்மாண்டமான மேஜிக் அகாடமி முன்னாடி வந்து கெத்தா நிற்கிறான். அது பார்க்குறதுக்கே அவ்வளோ பெருசாக கம்பீரமாக கொஞ்சம் மிரட்டுற மாதிரியே இருக்குது. உள்ள கேம்பஸுக்கு போய் பார்த்தா அட்மிஷனுக்காக ரெக்கமெண்டேஷன் பண்ணுறவங்களோட பெரிய கூட்டமே அலமோதுது. அங்கே வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எங்கள் அப்பா யார் தெரியுமான்னு தங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்டை சொல்லி செம்ம பந்தா காட்டிகிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் அலெக்ஸ் வான் ஹேம்பர்க் ஒரு லோபலோட ரெக்கமெண்டேஷனை காட்ட அங்கே இருக்கிற கார்டு தரையில் விழுந்து சலாம் போடுறாங்க. அடுத்ததாக எலிசபெத் மார்க்கி கிளாசன்பர்க் சப்போர்ட்டோட வந்து ரெட் கார்பரேட் ட்ரீட்மெண்ட் வாங்குறா. இப்படி ஒவ்வொருத்தரும் பெரிய இடத்து பேரை சொல்லி ராஜ மரியாதையோட உள்ளே போய்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட டர்ன். கார்டு அந்த ரெட் ஐயை பார்த்ததும் அவனோட கஸ்டமர் சர்வீஸ் சிரிப்பு உடனே வெறுப்பாக மாறுது. ஒரு அசிங்கமான கேல்டா இங்கே என்ன பண்ணுறான்னு கேட்குறான். நம்ம ஹீரோ மனசுக்குள்ள திரும்பவும் ஆரம்பிச்சிட்டான்னு நினைக்கிறான். நம்ம ஹீரோ கூலா நான் எந்த தப்பான விஷயமும் பண்ணலை, நான் ஒரு எக்ஸாம் எழுத வந்தேன்னு சொல்கிறான். கார்டு பல்ல கடிச்சிக்கிறான். இந்த கான்செப்டே அவனுக்கு பிடிக்கல. நீ எங்கே இருக்கன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்குறான். நம்ம ஹீரோ இது ராயல் ஸ்கூல், ப்ரோஷரில் யார் வேணாலும் எக்ஸாம் எழுதலாம்னு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன்னு பதில் சொல்கிறான். இந்த கார்டு நக்கலாக சிரிச்சுக்கிட்டு ஒரு சாதாரண கேல்டா பையன் இவ்வளோ திமிரா பேசுகிறானேன்னு கடுப்பாகி அவனோட கையில் இருந்த ஈட்டியை நம்ம ஹீரோ கழுத்துக்கு நேராக நீட்டுறான். நம்ம ஹீரோவோட மூளை இப்போ கம்ப்யூட்டர் மாதிரி வேலை செய்யுது. இந்த கார்டை அடித்து தூக்குறது நம்ம ஆளுக்கு ஒரு செகண்ட் வேலை தான். ஆனால் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே இங்கே ஒரு பெரிய அடிதடி சீனை கிரியேட் பண்ணுறது ஒரு பெரிய டாக்டிக்கல் மிஸ்டேக் அப்படின்னு ரொம்ப தெளிவாக யோசிக்கிறான். இன்னொரு கார்டு கிட்ட வரான். ஆனால் ஹெல்ப் பண்ணுறதுக்கு பதிலாக ஒவ்வொரு வருஷமும் வர இந்த மாதிரி பைத்தியங்களை பற்றி புலம்புறான். லீட் கார்டு நம்ம ஹீரோவுக்கு லெக்சர் எடுக்கிறான். அகாடமி டெக்னிக்கலாக பாகுபாடு காட்டாது, ஆனால் எக்ஸாமுக்கு ஒரு கிங்டம் நோபிலோட ரெக்கமெண்டேஷன் வேணும்னு சொல்கிறான். என்கிட்ட ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சீல் பதிச்ச லெட்டரை நம்ம ஹீரோ எடுக்கிறான். அந்த சீலை பார்த்த உடனே அங்கே இருந்த மெயின் கார்டுக்கு தூக்கி வாரி போடுது. அதை பார்த்து செம்ம ஷாக் ஆயிடுறான். ஆனால் அவனோட பார்ட்னர் கார்டு இருக்கானே அவன் அதை நம்பவே மாட்டேங்கிறான். டே நீ இதை ஃபேக்காக ரெடி பண்ணியிருக்கன்னு நம்ம ஹீரோ மேலே பாயிறான். எந்த ஒரு பெரிய நோபலும் ஒரு கேல்டா பையனை போய் ரெக்கமெண்டேஷன் பண்ண மாட்டாங்கன்னு கத்தி சீன் போடுறான். இந்த கார்டு லெட்டரை பிடுங்கிட்டு நம்ம ஹீரோவை பிடிக்க வரான். பொறுமையாக இருந்த நம்ம ஹீரோ அவனை அடிக்காமலேயே சின்னதாக ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து திசை திருப்புறான். திடீர்னு அந்த கார்டு தானாகவே தடுமாறி மூஞ்சியை தரையில் அடிச்சுக்கிறான். என்ன நடந்துச்சுன்னே புரியாமல் லீட் கார்டும் சுற்றி இருக்கவங்களும் குழம்பி போய் பார்க்குறாங்க. தரையில் இருக்க கார்டுக்கு எப்படி அங்கே வந்தான்னு தெரியல. வயலன்ஸ் அதிகமாகிறதுக்குள்ள ஒரு எக்ஸாமினர் இந்த சத்தத்தை கேட்டு அங்கே இன்வெஸ்டிகேட் பண்ண வராரு. கார்டுங்க உடனே குனிறாங்க. எக்ஸாமினர் யார் அந்த கேண்டிடேட்னு கேட்குறாரு. நம்ம ஹீரோ தன்னை ஹெலன் ஜெயின்ட் நார்த் ரெக்கமெண்ட் பண்ண கேண்டிடேட்னு சொன்னதும் அந்த இடமே சைலண்ட் ஆயிடுது. எக்ஸாமினர் அந்த சீலை பார்த்து அது ஒரிஜினல்னு கன்ஃபார்ம் பண்ணுறாரு. அவரோட ஆட்டிடியூட் 180 டிகிரி மாறுது. கார்டு பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேட்டுட்டு நம்ம ஹீரோவை ரொம்ப மரியாதையாக உள்ளே கூப்பிடுறாரு. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க.
ஜெயிண்ட் நார்த் ஃபேமிலியோட சப்போர்ட் வாங்குற அளவுக்கு இந்த பையன் யாருன்னு ஆச்சரியப்படுறாங்க. நம்ம ஹீரோ ஹெலன் உண்மையிலேயே பெரிய ஆளுதான்னு புரிஞ்சுக்கிறான். ஹாலுக்குள்ளே வந்ததும் நம்ம ஹீரோ போட்டியை பார்க்குறான். நம்ம ஹீரோ க்ரீன் ஹேரோட டேவிட்டுங்கிற ஒரு சின்ன ஆளை பார்க்குறான். அவன் தான் சைல்ட் ஆஃப் ஃபயர். அதுக்கப்புறம் லெனாரிஸுங்கிற ஒரு பொண்ணை பார்க்குறான், டிவைன் பவர் யூஸ் பண்ணுறவ. நம்ம ஹீரோ அவங்கள உடனே அடையாளம் கண்டுக்கிறான். நம்ம ஹீரோவோட போன ஜென்மத்தில் இவங்க அகாடமி கிராஜுவேட்ஸாக இருந்து கிங்டமோட ஹீரோஸ் ஆனாங்க, பேட்டில் ஃபீல்டில் பேர் வாங்கினாங்க. ஆனால் ராயல் சக்சஷன்ஸ் ஃபைட்டில் அவங்க பிரின்ஸுங்களுக்கு ஊழல்வாதிகளாக மாறிட்டாங்க. கடைசியில் நம்ம ஹீரோ தான் அவங்க எல்லாரையுமே கொன்னான். அவன் புரிஞ்சுக்கிறான் இந்த ஜென்மத்தில் அவன் இவங்க கூட வெளிச்சத்தில் போட்டி போடணும்னு. அது சுலபம் இல்லை, ஆனால் நம்ம ஹீரோ ஜெயிச்சா அது கிங்டமையே மாற்ற முடியும். வழக்கம் போல் ஒரு சாதாரண புலின்ற பையன் வந்து அந்த மொமெண்ட்டை கெடுக்கிறான். ஒரு நோபல் ஸ்டூடெண்ட் நம்ம ஹீரோவை காட்டி, உனக்கு எப்படி இவ்வளவு தைரியம் அந்த ரெட் ஐயோட இங்கே நிற்கன்னு கேட்குறான். நம்ம ஹீரோ சொல்கிறான், நான் எங்கே நிற்கணும்னு முடிவு பண்ணுறது என்னோட இஷ்டம்னு. இந்த நோபல் கோவப்பட்டு, நான் கிங்டமோட எதிர்காலத்தை சுமந்துக்கிட்டு இருக்கேன், ஆனால் நீ ஒரு மிருகம்னு கத்துறான். நம்ம ஹீரோ அவனோட ஆப்ஷனை யோசிக்கிறான். போன ஜென்மத்தில் அவன் இதை தொடர்ந்து சந்திச்சிருக்கான். தலையை குனிஞ்சி விஷயத்தை முடிக்கிறது சுலபம், ஆனால் அப்புறம் நம்ம ஹீரோ அவனோட அம்மா சொன்ன வார்த்தைங்களை ஞாபகத்துக்கு வருது, மரியாதையோட வாழணும்னு. இப்போ குனிஞ்சா என்னைக்கும் விடிவு காலம் வராதுன்னு நம்ம ஹீரோ முடிவெடுக்கிறான். அந்த நோபல் பையன் கடுப்பாகி நம்ம ஹீரோவோட காலரை பிடிக்க, நீ தான் முதல்ல ஆரம்பிச்சேன்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு அவனோட கையை பிடிச்சி ஒரே திருப்பு. அந்த பையன் அப்படியே நம்ம ஹீரோவோட முன்னாடி முட்டி போட்டுறான். நம்ம ஹீரோ ஹார்மனி டெக்னிக் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு அவனை பிடிச்சி வச்சிருக்கான். எனிமியோட ஃபோர்ஸுக்கு எதிராக சண்டை போடாமல் அவங்களோட அசைவை அப்படியே உள்வாங்கி தன்னோட பவரோட சின்ஸ் பண்ணி வச்சிருக்கான். இதுதான் நம்ம ஹீரோ கார்டு கிட்ட யூஸ் பண்ணின அதே மூவ். நம்ம ஹீரோ அந்த பையனை பார்த்து தலை சுத்துதா சரி பண்ணவான்னு செம நக்கலா கேட்குறான். அந்த பையன் கஷ்டப்பட்டு ஏஞ்சி நிற்கிறான். அவன் ஒரு மேஜிக் ஸ்பெல்லை ரெடி பண்ணி யூ பாஸ்டர்னு கத்துறான். ஆனால் ஒரு வாய்ஸ் அந்த இடத்தையே அதிர வைக்குது, நிறுத்துங்க. அவ்வளோதான், அங்கே இருந்த அத்தனை பேரும் அப்படியே ஆஃப் ஆகிட்டானுங்க. வேற யாரும் இல்லை, பிரின்ஸ் ஹைன்ஸ் அங்கே கெத்தா என்ட்ரி கொடுத்துருக்கான். இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.